ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் தருகிற நாளில் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம பகல் இரவு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறோம், பிரித்திருக்கிறோம். அப்போ பகலெல்லாம் அது நம்முடைய படிப்பிற்கோ உழைப்பிற்கோ நம்முடைய சொந்த பிரயாசங்களுக்கோ நாம் செலவிட்டு இரவில் பொதுவாக நாம் ஓய்வுக்காக பயன்படுத்துகிறோம். அப்படிதானா? தூங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா பகலெல்லாம் உழைத்து அந்த உடல் களைத்து போய் இருக்கிறதுனால அந்த களைத்த உடலுக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை. அதனால மேக்சிமம் நமக்கு ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறத ரொம்ப பக்கவாக மெயின்டைன் பண்ணுவோம். அப்படிதானா? பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வெளிச்சம்லாம் அதிகம் கிடையாது. அதனால் ஒரு 6 மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டு வந்து நச்சுன்னு வெந்நியை போட்டு குளிக்க, சுட சுட சோறை பொங்கி சாப்பிட, ஒரு 8 மணிக்கெல்லாம் கப்பு சிப்புன்னு எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, எந்திரிச்சிருவாங்க. தங்களுடைய வேலைகளை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க வேலைக்கு என்ன செஞ்சுருவாங்க, புறப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நவீன காலம் பார்த்திங்களா, இப்போ எங்கும் ஒளிமயம், கலர் கலர் லைட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா லைட் வெளிச்சம் எங்கே பார்த்தாலும் இருக்கு. இப்போ மனிதன் இரவுல தான் ரொம்ப பிஸியாக இருக்கான். பார்ட்டி செலிப்ரேஷன் எல்லாம் எப்போ தான் இருக்குது, எல்லாம் ஈவினிங் அப்புறம் தான் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அப்போ அதனுடைய துவக்கம் அதனுடைய முடிவெல்லாம் பார்த்தா லேட் நைட் ஆகிடுது. 10-10:30 அதுக்கப்புறம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் தூங்கி திரும்ப மறுபடி காலையில் எந்திப்பது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் அடைஞ்சிது மனிதர்களுக்கு மாறிவிட்டது. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இரவு நேரங்கள் பல நிலைகளிலே தவறாக மனிதர்களால் என்ன செய்யப்படுகிறது, செலவு செய்யப்படுகிறது. வீட்டில் இருந்தால் கூட ராத்திரி தூங்க மாட்டேங்க, செல்ஃபோனை தான் பார்த்துட்டு. அப்படிதானா? அந்த படுக்கிறதுக்குன்னு படுக்கைக்கு போன பிறகு கூட கண்ணை மூடி தூங்குறதில்ல, கண்ணை திறந்து எதான் பார்த்துட்டு இருக்கான். எத்தனையோ ஆராய்ச்சிகள், எத்தனையோ அறிவுரைகள். தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்க்காதீங்க, டிவியையோ செல்ஃபோனையோ பார்க்காதீங்க அப்படிலாம் எத்தனையோ ஆராய்ச்சிகளின் முடிவெல்லாம் தத்ரூபமாக முன்னாடி காட்டி சொன்னால் கூட நம்ம தூங்கும் போதும் பக்கத்திலே எதை வச்சுட்டு தான் தூங்குகிறோம், செல்ஃபோனை வச்சுட்டு தான் தூங்குகிறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் இரவை சந்திக்கிறோம். எல்லா இரவுகளும் ஒரே போல் இருப்பதில்லை. நாம் சந்திக்கிறதான இரவுகள் எல்லா இரவுகளிலேயும் மகிழ்ச்சியோடு நாம் இருப்பதற்கு உதவி செய்கிறதில்லை. ஒவ்வொரு இரவுகளும் ஒவ்வொரு வித்தியாசமான மனநிலையை நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் பவுலின் வாழ்வில் ஒரு 3 இரவுகள். அல்லேலூயா. அந்த இரவுல என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து, இதை போல நம்முடைய வாழ்விலும் இரவுகள் வந்தால் அதே தேவன் நமக்காக எழுந்தருள்வார், செயல்படுவார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். ஓகே. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மேல ஒரு மிஷனரி அழைப்பு இருக்கு. அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதையே உயிர் மூச்சாய் கொண்டவன். இப்ப பாருங்க, அவன் பேசுற பேச்செல்லாம் கேட்டு யூதர்கள் அவனை பயங்கரமா எதிர்க்கிறார்கள். அவன் போற இடத்துல அவனை இருக்க விடாம அவனுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்றான். ஒரு கட்டத்தில் டென்ஷனான பவுல் என்ன பண்ணிட்டா, காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு நான் பேசாம புறஜாதிகள்கிட்ட போறேன்னு நினைச்சிட்டான், போயிட்டான். இப்போ பாருங்க, அவன் ஒரு ஜெப ஆலயம் பக்கத்தில் ஒருத்தர் வீடு, அங்கே போய் அவர் என்ன செய்கிறாரு, தங்கி இருக்கிறார். இப்போ அங்கே தங்கி இருந்தா ஜெப ஆலயத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் ரட்சிக்கப்படுகிறார். கொரிந்தியரில் சிலர் என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, நமக்கு இனிமே இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்காது, இனிமே அடுத்த இடத்தை குறித்து நம்ம யோசிக்கணும், நம்ம மூவ் பண்ணுறதை குறித்து என்ன செய்யணும், யோசிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தான் ராத்திரியிலே,
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதுனால, அந்த ப்ரெஷர் நிமித்தம் நீங்கள் மூவ் ஆனதுனால, நீங்கள் அடுத்ததும் இதே போல் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா இன்னொரு மூவ் இருந்தால் தான் அப்படிலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். எப்போவுமே நாம் ஏதாவது ஒரு பாதிப்பை சந்திக்கும் போது அந்த பாதிப்புகளின் நிமித்தம் நம்முடைய மனதில் சில எண்ணங்கள் போராடி கொண்டே இருக்கும். அந்த நினைவுகள் திரும்ப திரும்ப நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இரவு தான் யாருக்கு இருந்துச்சு, பவுலுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பயம், இங்கே நமக்கு ஆதரவு இருக்குமா அப்படிங்கிறது அவனால் உறுதி என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருத்தனும் உன் மேலே கை என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான், நீ மௌனமா இராத. ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ பேசு. அப்படின்னா இவன் என்ன முடிவுக்கு வந்துட்டா, இவங்கள்ட்ட என்ன மூச்சை கொடுக்க வேண்டாம், அல்லேலூயா, இவங்கள்ட்ட என்ன தங்கி இருக்க வேண்டாம், இவங்கள்ட்ட என்ன சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம், இவங்களுக்கு இனிமே ஊழியம் செய்ய வேண்டாம், இனிமே இந்த இடத்துல தங்கி இருக்க வேண்டாம், இது எனக்கு ஆபத்து, என் உயிருக்கு ஆபத்து, என் ஊழியத்துக்கு தடை, எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அவன் மூவ் பண்றதுக்கு நிற்கும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, ஸ்டே. அல்லேலூயா, ஸ்டே ஹியர், இருப்பா இங்க, நீ எங்கேயும் போவாத, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூழ்நிலையை மாற்றும் இரவு. ஆமென் சொல்லுங்க. உங்க சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் ஒரு இரவை வைத்திருக்கிறார். நீங்க பிரச்சனையை சந்தித்தது உண்மை, உங்களுக்கு எதிர்ப்பு வந்தது உண்மை, நீங்க அதனால பாதிக்கப்பட்டது உண்மை. ஆனா உங்களை ஆண்டவர் வெறுமையா விடல. ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய ரட்சிப்புக்கு பவுலை பயன்படுத்தினது போல சில கொரிந்தியர்களில், அதாவது கொரிந்தியர்களில் அநேகரும் ரட்சிக்கப்படுவதற்கு பயன்படுத்தினது போல ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களை வச்சு நடந்துட்டு தான் இருக்கு. தடைக்கு மத்தியிலும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் நிம்மதியாக இருந்து செயல்பட முடியாத சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு நலமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்கிறார், செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த நல்லதெல்லாம் இவங்களுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு உபயோகமாக இங்கே இருக்கிறத காட்டிலும் வேற எங்கேயாவது உபயோகப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அல்லேலூயான்னு என்ன செஞ்சிடலாம், ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் கர்த்தர் பேசுகிறார். நீ மௌனமாக இருக்காத, நீ பேசு. உன் மேலே கை போட, இந்த தீங்கு செய்ய இந்த பட்டணத்தில் யாருக்கு நான் அனுமதி என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய விசுவாசிகளை இந்த பட்டணத்தில் உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்வில் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும் ஒரு இரவை வைத்திருக்கிறார். டெசிஷன் மேக்கிங் நைட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி ஒரு நல்ல தீர்மானம் பண்ணணும். எஸ்ஸா நோவான்னு முடிவு பண்ணிடணும். அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா நினைச்சிடணும், முடிவு பண்ணி இருக்கணுமா இருக்க வேண்டாமா நினைச்சிடணும், முடிவு பண்ணிடணும். சரியா? அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை சந்திப்பதற்கு ஒரு இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தை அவனுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் பாருங்க, 11ஆவது வசனம், அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவனுடைய பிளானில் ஒரு சேஞ்ச் வந்துட்டு, அவனுடைய திட்டத்தில் ஒரு மாற்றம் வந்து விட்டது. தேவ பிள்ளைகளை, சூழ்நிலைகளை யார் ஆளுகை செய்கிறா? கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். மனிதர்களை யார் கட்டுப்படுத்துகிறா? கர்த்தர் தான் கட்டுப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்வில் ராத்திரியிலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதை மாதிரி சூழ்நிலைகளின் நிமித்தம் அழுத்தப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் எப்படி ராத்திரியிலே பவுலுக்கு கர்த்தர் தரிசனமானாரோ அதை போல இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தரிசனமாகி இந்த வார்த்தையின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க உங்க திட்டங்களை மாற்றுங்கள். தேவனுடைய திட்டத்திற்கு இணைந்து செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள். இடம் மாற்றம் உங்களுக்கு தீர்வாக போகிறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கிற நினைவுகள் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாய் இருக்க போகிறது இல்லை. எங்க எனக்கு எதிர்ப்பு நினைச்சானோ அங்கதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். எங்க நெருக்கம் நினைச்சானோ அங்கதான் விசுவாசிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல என்ன இருக்க வேண்டாம்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணணுங்கிற ஒரு திட்டத்தோடு இருந்தானோ அங்கதான் 1 வருஷமும் 6 மாதமும் தங்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ஆமென். அதனால் பிரச்சனை இருக்கிறதுனால, நெருக்கம் இருக்கிறதுனால, வருத்தம் இருக்கிறதுனால, கஷ்டம் இருக்கிறதுனால, கண்ணீர் இருக்கிறதுனால, நினைச்ச மாதிரி நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் இல்லைங்கிறதுனால நம்ம ஒரு தவறான இடத்தில் இருக்கிறோமோ என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்,
நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு துணையாய் உங்கள் அருகிலேயே இயேசு இருக்கிறார். உங்களுக்கு எந்த தீங்கும் சேதமும் வராமல் உங்களை பாதுகாக்கவே கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். பாதுகாப்பு மாத்திரமல்லாமல் உங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகாதபடிக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பதற்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும் இரவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்வில் இன்னொரு இரவை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அப்போஸ்தலனுடைய நடபடிகளில் அனுபவித்ததை நம்ம எழுதப்பட்டதை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆபத்தான இரவு. ஏன்னா பகல்ல ஒரு விசாரணை நடந்தது, கூட்டம் பயங்கரம். எழுதப்பட்டிருக்கு, ஜனங்களை விட்டு அவனை பீறி போட்டு விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை தனியா கால் தனியா பிச்சிருவான். அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ எப்படியோ அவனை காப்பாற்றி கஸ்டடியில் வச்சுருக்காங்க, காவலில் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. வெளியில் ஒரு கூட்டம் 40 பேர். நாளைக்கு அவனை கொல்லாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். அவங்க சபதம் பண்ணுறாங்க. என்ன சபதம் பண்ணுறாங்க? அவனை கொல்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். எத்தனை பேர்? 40 பேர். இப்படி ஒரு ராத்திரியை சந்திக்கிறோம். நாளைக்கு விடிஞ்சா உயிரோடு இருப்போமாங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. தந்திரமான திட்டங்கள், சதிகள் சத்துருக்களின் மூலமாய் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்து. இது ஒரு ஆபத்தான ராத்திரி. ஆனால் பைபிள் சொல்லுது அன்று ராத்திரியில், அல்லேலூயா, கர்த்தர் பவுலின் அருகே நின்று. பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எங்கே நின்னாராம்? எங்கேயோ நின்று அசிரீரி சத்தம் மாதிரி பேசல, அவனுடைய அருகில் நின்று ஆண்டவர் சொல்றாரு, பவுலே திடன்கொள். நீ நினைக்கிற இது உனக்கு உயிர் போகக்கூடிய நாளா இருக்கு, இரவா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனால் என்னை குறித்து நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆபத்தான இரவையும் ஆசீர்வாதமான இரவாய் மாற்ற கர்த்தரால முடியும். இப்போ பாருங்க, பவுலின் சகோதரிக்கு ஒரு மகன், பவுலுக்கு சொந்தக்காரி இருந்ததுன்னா இப்போதான் தெரியுது. இந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா பவுலுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் நினைச்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. பாருங்க, அதில் ஒரு வாலிபன் பவுல்கிட்ட வந்து மெதுவாக சொல்லிட்டான், 40 பேர் உங்களை கொல்றதுக்கு சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு நினைக்கிறாங்க இருக்கிறாங்க. இந்த சேனாதிபதி உங்களை விசாரணைக்கு வெளியே கொண்டு வந்தால் ஆண்ட வேலை உங்களை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ட்டான். எப்படி பிளான்லாம் அன்றைக்கே நடந்திருப்பான். முதல் நூற்றாண்டில் ஒரு மனுஷனை காலி பண்ணுறது. அப்போ பாருங்கள், இவன் 100க்கு அதிபதிகளில் ஒருத்தனை கூப்பிட்டு, பவுல் கூப்பிட்டு, இந்த இளைஞனை சேனாபதிகிட்ட கூட்டிகிட்டு போ. அல்லேலூயா. அந்த சேனாபதிகிட்ட சொல்கிறதுக்கு இவன்கிட்ட ஒரு செய்தி என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. உடனே அவனும் பாருங்கள், நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு கொண்டு போய் எங்கே விட்டான்? சேனாதிபதிகிட்ட விட்டான். விட்டோன்னே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குன்னு இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு ஒன்று. அவனை கையை பிடிச்சி தனியாக கூப்பிட்டு போய் என்ன செய்தி சொல்லு. அவன் இந்த விவரத்தை சொல்லவும் பாருங்கள், அந்த ராத்திரியோட ராத்திரியா நீங்கள் என்னடா 40 பேர், அல்லேலூயா, 200 பேர் எல்லாம் காலாட்கள் வாங்க, 200 பேர் ஈட்டியெல்லாம் பிடிக்கிறவங்க வாங்க, இன்னொரு 70 பேர் வாங்க, 470 பேரோட பக்கா சேஃப்டி. ராத்திரியோட ராத்திரியாக பவுலை இடம் மாற்றிடும். ஒரு லெட்ரு எழுதுனா ஃபேலிக்ஸுக்கு, இந்த மாதிரி சம்திங், நான் இந்த மாதிரி ஆளை நினைச்சிக்கிறேன், ஆன பிறகு ஆளை இடம் மாற்றிட்டான். விடிஞ்சு பார்த்தா பவுலை தேடினாலும் அவன் அந்த இடத்துல இல்லை. அன்று ராத்திரியில். அல்லேலூயா. ஆபத்தில் உங்களை பாதுகாக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக தம்முடைய தூதன் அனுப்புவார். உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞனை அனுப்புவார். உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அதிகாரியை அனுப்புவார். உங்களுக்கு உங்கள் சார்பில் செயல்பட எல்லா அனுகூலங்களையும், அது ராத்திரியாக இருந்தாலும் கர்த்தர் செயல்பட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதை செயல்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆஃபீஸ் டைம் 6 மணிக்கு மேலே க்ளோஸ்ன்னு அதுக்கப்புறம் யார் தட்டினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக நடு ராத்திரியில் ஆஃபீஸர் வேலை செய்யினாலும் அவர் வேலை செய்ய ஆண்டவர் வைப்பார்.
அவர் டேபிளில் இருந்து எழுதணும்னாலும் எழுத வைப்பார். அவரை வச்சு ஒரு மெயில் அனுப்பினாலும் அனுப்ப வைப்பார். அவர் உங்களுக்காக ஒரு சைன் பண்ணனாலும் எழுப்பி கொண்டு வந்து அந்த கடிதத்தில் சைன் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது ஆண்டோடைய கடமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய சாட்சிகள். அப்படிதானே? இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாரு? அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு நம்ம சாட்சி. அப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம சாட்சி கொடுத்தது போல நம்ம இன்னொரு இடத்துல தேவ நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும், சாட்சியை அறிவிக்கணும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஆபத்துன்னா அதை கர்த்தர் பார்த்து கொண்டு அமைதியை என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. பவுலுடைய உயிரை வாங்கிறதுக்கு ஒரு 40 பேர் கங்கணம் கட்டிட்டு இருந்தது போல உங்களுக்கு ஆபத்தான இரவு வேற நிலைகள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். பவுலுக்கு ஒரு முடி கூட சேதமாகலை. பவுல் உடம்ப ஒருத்தரும் டச் பண்ணலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீமை செய்கிற நபர்கள் பவுலினுடைய வழியில் குறுக்க என்ன செய்யலை? வரலை. ஆபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின அந்த இரவுக்கு காரணமாக இந்த கர்த்தர் எந்த தீங்கு உங்களை நெருங்க விடாமல் பாதுகாப்பார். இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அது பகலோ இரவோ எதுவும் உங்களை சேதப்படுத்த கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டாருங்க. செவ்வாய்க்கிழமை இரவாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தாலும் சரி, அமாவாசை இரவாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி இரவாக இருந்தாலும் சரி, எந்த ராத்திரி உங்களுக்கு ஒரு ஆபத்தான இரவாக இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். உங்கள் உயிருக்கு சேதம் ஏற்பட விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு வர கர்த்தர் விடவே மாட்டார். உங்கள் வேலைகளுக்கு இடைஞ்சல் வர கர்த்தர் விடவே மாட்டார். எங்க நீங்க ஆபத்தை உணர்கிறீர்களோ அங்கே அந்த இரவில் அருகில் நின்று உங்களை திடப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இரவை பவுல் அப்போஸ்தலன் சந்திக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. அல்லேலூயா. பவுலே பயப்படாதே. எல்லா இடத்துலையும் பாருங்க தைரியம் தான். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன ராத்திரி? இந்த ராத்திரி. முதல் வசனம் வாசிச்சா ராத்திரியிலே, 2வது வசனம் வாசிச்சா அன்று ராத்திரியிலே, 3வது வசனம் வாசிச்சிருக்கோம் இந்த ராத்திரியிலே. ஆமென் சொல்லுங்க. இது நம்பிக்கை இல்லாத இரவு. ஏன்னா கப்பல் உடைஞ்சிட்டு அடமழை பெய்து 14 நாள் சூரியன் இல்லை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் அவனுக்கு பக்கத்தில் ஆண்டவர் வந்து தம்முடைய தூதனை அனுப்பி சொல்கிறாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்பிக்கை இல்லாத இரவுகள் கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் அந்த இரவில் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். உங்களை திடப்படுத்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். என்னன்னாலும் நடந்திருக்கட்டும், உங்கள் கண்ணு முன்னாடி அது நடந்ததாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ஆனாலும் நீங்கள் நம்பிக்கை இழந்து போக கர்த்தர் விடாமல் அன்று ராத்திரியில். இதுக்கு மேலே இந்த தரிசனமும் இந்த வார்த்தையோ இல்லை அப்படின்னா பவுல் கண்டிப்பாக நினைச்சிடணும், சோர்ந்து போயிடுவான்னு கர்த்தர் தெரியும். அதனால தான் அன்று ராத்திரியில். அப்போ நீங்கள் எங்கே நம்பிக்கை இழக்க போகிறீங்களோ அன்னைக்கு ராத்திரி நம்பிக்கை இழந்தவர்களாய் நீங்கள் தூங்க மாட்டீர்கள். நம்பிக்கையை புதிதாக பெற்றுக்கொண்டவர்களாக தான் நீங்கள் அந்த நாளை கிடப்பீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராத்திரி அப்படின்னா தூங்குறதுக்கு நினைக்காதீங்க, தூங்குறதுக்கு தான். ஆனால் எப்பவுமே தூங்குறது கிடையாது. தரிசனத்தை பார்ப்பதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு, தேவன் நம்மை எப்படி வழி நடத்த போகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு, நமக்காக அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை காண்பிப்பதற்கு, நம்மை குறித்து அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு, முழுமையாய் நாம் செய்து முடிக்க வேண்டிய தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு ஒவ்வொரு இரவிலும் கர்த்தர் நமக்கு துணையாக வருகிறார். நம்மோடு அவர் பேசுகிறார், அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார், அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். 3 இடத்துலையும் பாருங்க அவனை தைரியப்படுத்தி இருக்கிறார்.
நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறத கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அப்போ இரவு அப்படிங்கும் போதே நீங்கள் தனிமையை உணரக்கூடாது, நீங்கள் பயத்தை உணரக்கூடாது, நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாகவே உங்கள் இரவை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கழிக்கக்கூடாது, வேதனையோட உங்கள் இரவை நீங்கள் தொடரக்கூடாது. நீங்கள் ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இரவிலே நீங்கள் நித்திரை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நம்பிக்கை இழந்த ஒரு ஆளாக நீங்கள் தூங்கக்கூடாது, சோர்ந்து போன ஒரு ஆளாக நீங்கள் தூங்கக்கூடாது, ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு பரிதாபமான ஒரு ஆளாக ஒரு இரவை நீங்கள் கழிக்கக்கூடாது என்பதில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூக்கத்தை எதிர்பார்க்கிறதை காட்டிலும் தேவனுடைய சத்தத்தை எதிர்பாருங்க, தேவனுடைய வழி நடத்துதலை எதிர்பாருங்க, தேவனுடைய தரிசனத்தை எதிர்பாருங்க, தேவன் என்னை குறித்து என்ன திட்டத்தை வெளிப்படுத்த போகிறாருங்கிறதை எதிர்பாருங்க. ஒவ்வொரு இரவுகளிலேயும் கர்த்தருடைய கிருபை எப்படி இந்த பவுலுக்கு வெளிப்பட்டு இந்த வார்த்தையாய் நமக்கு இன்னைக்கு உற்சாகப்படுத்த ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாரோ, இதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இரவுகள் இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்கள் ஒரு நாள் நம்பிக்கை இழக்காதீங்க, ஒரு நாள் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, ஆபத்தாக இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்க்க வேண்டாம். அந்த இரவில் எல்லாம் பவுலுக்கு தரிசனமான தேவன், பவுலோடு பேசின தேவன் உங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்த காத்திருக்கிறார், உங்களுக்கும் வார்த்தை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் தூங்கும்போது அப்படியே கையை காலை கழுவாமல் அப்படியே நிச்சயிச்சிடக்கூடாது, மட்டமெல்லாம் படுத்துடக்கூடாது, நீட்டி நிமிர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பகலெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாத்ததற்கு நன்றி சொல்லிட்டு ராத்திரி உங்களை உங்கள் குடும்பத்தெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, என் கூட நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் சத்தத்தை கேட்க நான் ஆவலாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் வாஞ்சியை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு படுத்து பாருங்க. அருகே நின்று அல்லேலூயா தரிசனமாகி கர்த்தருடைய தூதனானவன் வந்து, ஆமென் சொல்லுங்க, இந்த மாதிரி புது புது அனுபவங்களை கர்த்தர் தருவார். உங்களெல்லாம் ஆண்டவர் பிரமிக்க வைக்கணும்னு விரும்புகிறார். ராத்திரி அலறி எந்திக்கிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயந்து எந்திக்கிறவங்களாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தரை நான் சந்தித்தேன், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன், ஆண்டோடைய தூதனை நான் பார்த்தேன்னு சொல்லி உற்சாகமாக அந்த ராத்திரியில் கர்த்தரை துதிக்கிற உன்னத அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒவ்வொரு இரவையும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவத்தோடு நீங்கள் கழிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாரா? ஆமென் சொல்லுங்க. உங்கள் சரௌண்டிங்ஸில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கா, அன்னைக்கு எதிர்பாருங்க கர்த்தரை. உங்களை சுற்றிலும் டேஞ்சர் அப்படின்னு வந்துட்டா கர்த்தரை எதிர்பாருங்க. அட்டர்லி ஹோப்லெஸ் அப்படின்னு வந்துட்டா உடனே கர்த்தரை எதிர்பாருங்க. அந்த இரவு ஒரு காட்ஸ் என்கவுண்டர் உங்களுக்கு இருக்குது, ஒரு தெய்வீக சந்திப்பு அந்த ராத்திரி உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் அறையில் இருக்குது. உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த இரவெல்லாம் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு இரவும் நீங்கள் சந்திங்க. அல்லேலூயா. களைப்பு உண்டு உண்மைதான், மெலவீனம் உண்டு உண்மைதான், ஆமென் சொல்லுங்க, டயர்டாக இருக்கிறோம் உண்மைதான், ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற எல்லாம் உண்மைதான். இவைகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் எதிர்பாருங்க, அப்படியே தரிசனத்தை எதிர்பாருங்க, அப்படியே சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுங்க. அவர் எங்கே வழி நடத்துகிறார்னு புரிஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும்னு ஆண்டவர்கிட்ட அவருடைய சித்தத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இரவுகள் தேவன் உங்களை சந்திக்கிற இரவுகளாய் மாறும். எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் பாதியில் நீங்கள் நின்று விட மாட்டீங்க. அல்லேலூயா. நாங்கள் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றாமல் இந்த உலகத்தில் எங்கள் மேலே யாரும் கைப்பட முடியாது, எந்த பிரச்சனையும் எங்களை அழிக்க முடியாது, எங்கள் உயிரை வாங்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் எதுவும் எங்களை பாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. பொல்லாப்பு செய்ய மனிதர்கள் எத்தனித்தாலும் அதெல்லாம் ஒன்றும் வாய்க்காத ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா எங்களுக்காக இரவெல்லாம் எங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வில் செய்ய நினைத்ததை சூழ்நிலைகள் தடுக்க முடியாது, மனிதர்கள் தடுக்க முடியாது, இயற்கை சீற்றங்கள் தடுக்க முடியாது. இவைகளுக்கு நடுவில் இரவிலே பவுலை தேற்றி திடப்படுத்தி தைரியப்படுத்தி அவனோடு பேசி உற்சாகப்படுத்தி உம்முடைய திருவுள்ள சித்தத்தை அவனுடைய வாழ்வில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றின தேவன்
இன்றைக்கும் எங்களுக்கும் நீர் ஆண்டவராயிருந்து எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய உம்முடைய நல்ல திட்டங்களை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடிக்க எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. ஒருவரும் இரவிலே கலங்காதபடி, தைரியத்தை இழக்காதபடி நீர் அவர்களுக்கு அருகில் நின்று திடப்படுத்துகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.